வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நம்பியக்க பொருள் இந்த நூலை பற்றி பார்க்கலாம் வாங்க. இந்த நூலை எழுதினவர் நா. கவிராச நம்பி. இவர் 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர், சோழ நாட்டில் வாழ்ந்தவர், சமண சமயத்தை சேர்ந்தவர். இவருக்கு ஏன் நாற்கவிராச நம்பின்ற பேர் வந்ததுன்னா, 4 கவி, அதாவது அசுக்கவி, மதுரக்கவி, சித்திரக்கவி, வித்தாரக்கவி, இந்த 4 கவிகளையும் அவர் சிறப்பாக பாடுறதுனால இவருக்கு நாற்கவிராசன்ற சிறப்பு பெயர் இருக்குது. இவர் தமிழ் மற்றும் வடமொழியில் வல்லுவராக இருந்தார். நூல் அமைப்பு பார்த்திங்கன்னா, இந்த நூல் தொல்காப்பியத்தை முதல் நூலாக கொண்டு எழுதப்பட்ட வழிநூல். இதில் மொத்தம் 5 இயல்கள் இருக்குது. அதாவது அகத்திணையியல், களவியல், வரைவியல், கற்பியல், ஒழிப்பியல், இந்த 5 இயல்களில் எழுதியிருக்கு. மொத்தம் 252 நூற்பாக்கள் இந்த நூலில் இருக்குது. இந்த 5 இயல்களிலும் பார்த்திங்கன்னா நூற்பாக்கள் எப்படி பிரிக்கப்பட்டிருக்குன்னா, கிளவி, தொகை, வகை, விரி, இந்த மாதிரி இந்த நூற்பாக்கள் இந்த 5 இயல்களும் பிரிக்கப்பட்டிருக்கு. இந்த நூலில் பார்த்திங்கன்னா தலைவன், தலைவி, தலைவியோட தாய் பேர் நற்றாய். ஏன்னா அவங்க தான் தலைவியை ஈண்டெடுத்த தாய். நற்றாயோட தோழி செவிலி. செவிலி தாயின்றவங்க தலைவியை வளர்த்த தாய். இந்த செவிலியோடைய மகள் தோழி. இப்படி தான் அமைஞ்சிருக்கும். இதுதான் இதோடைய அடிப்படை. இதில் கைக்கிளை, பெருந்திணை, கைக்கோல் வகை, பகற்குறி, இரவுக்குறி, இதை பற்றியெல்லாம் குறிக்கும் உரிமை, பாங்கி, மதி, உடன்பாடு, இந்த செய்திகளெல்லாம் இந்த நூல் எடுத்து கூறுகிறது. இதை பற்றி உங்களுக்கு இன்னும் ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.